அண்ணன் எனக்கு நல்லா தெரியும். எப்பவுமே வருவாங்க, நல்லா பேசுவாங்க, எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, ட்ரெஸ்ஸஸ் தருவாங்க. எது கேட்டாலும் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எங்களுக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அதவே பண்ணுவாங்க. இப்போ லாஸ்டா ஊர்வலத்தை அடிக்கடி பார்த்தோம். அண்ணா வந்து பேசிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. இப்போ காலமானது திடீர்னு ஒரு விஷயம். அண்ணா எப்பவுமே வருஷம் வருஷம் அம்மனுக்கு பிறந்த நாள் வரப்போ அண்ணா வந்து சுயம் அம்பாள், கீழே சுயம் அம்பாள், மேலே அம்பாள், கீழே உள்ள சுயம் அம்பாளுக்கு அண்ணா வந்து வருஷம் வருஷம் அண்ணா தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அண்ணா இல்லை. இந்த கோயில் வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க, அதனால கட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கோயில் இருக்கு, அந்த மூலையில இப்போ அந்த முருகர் இருக்காரு, அந்த இடத்துல தான் அம்பாள் இருந்தாங்க. இப்போ வந்து அம்பாள் கட்டி பெருசா உருவாக்கி அண்ணனோட அம்மாவுக்கு ஆசைப்பட்டதுனால அண்ணா வந்து பெரிய கோயிலா கட்டிருக்காங்க. பௌர்ணமி பூஜைக்கு வந்து அண்ணா அம்பாளுக்கு ஒரு தனி புடவை எடுத்துக்கிட்டு அம்பாளுக்கு ஐயர்கிட்ட சொல்லி அபிஷேகம் பண்ணி எல்லாம் கட்டுவாங்க. அம்மாவாசைக்குதுன்னா அண்ணா எப்பயாவது வருவாங்க. ஏன்னா அண்ணனுக்கு சூப்பர் அந்த மாதிரி வேலை இருக்கிறது, அண்ணன் வரமா கற்றுட்டு லேட் ஆகும். ஆனா அண்ணனோட அம்மா சொல்லுவாங்க, இல்ல பாலா வந்துட்டோம், பாலாஜி அண்ணா வந்துட்டோம் அப்படிங்குவாங்க. ஆனா பாலாஜி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வர லேட் ஆகும், எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அண்ணா யாரையும் காக்க வைக்க மாட்டாங்க அண்ணா பாலாஜி அண்ணா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. ஆலயம் வந்து ஆவடி காந்தி நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. ரத்தூல் அங்காள பரமேஸ்வரின்ற நாமத்துல அம்பாள் வந்து இங்க எல்லாருக்கும் அருள் புரிஞ்சுட்டு இருக்காரு. முதல்ல இங்க சுயம்புவா அம்பாள் வந்து பஞ்சமி திதி, அதாவது சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரம் பஞ்சமி திதி கூடிய அந்த நன்னாள்ல வந்து அம்பாள் வந்து தோன்றிருக்கா. எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க. வர மே மாசம் 11ஆம் தேதி அந்த சிறப்பான பூஜை வந்து நடைபெறும். அண்ணா வந்து இந்த கோவிலை வந்து அவ்வளோ அழகா பார்த்து பாலாஜி சூப்பராக அவருக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து அம்பாள் வந்து ஆயில் கொடுத்துக்கலாம்னு எல்லாருமே சொல்லாதவங்களே கிடையாது. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விடை பெறுறது தான் நான் சொன்னேன். நோய் நொடி இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம அம்பாலோட பாதங்களை சரணாகதி அடைஞ்சிட்டாரு. இருந்தாலும் மன வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குதான் சரி. இந்த கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னா, சுயம்புவா அம்பாள் இருக்கிறதுனால அம்மையப்பர் சேர்ந்து ஒரு அம்பாள் அப்படின்ற இதுவை வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அவரும் லிங்க திருமேனியே அம்பாள் இருப்பாங்க, கீழே சுயம்புவா, மேல உருவமா கொடுத்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். என்ன வரம் வேணுனாலும் கிடைக்கும். நிறைய பேர் வந்து திருமணம் ஆகல, குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு பண கஷ்டங்கள் இருக்கு, மன கஷ்டங்கள் இருக்கு, நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அம்பாள் கிட்ட வந்து ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும், அம்மா தாயே என்ன இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்க வேணும்னா வேற எந்த ஒரு இதுவுமே அம்பாள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதே. வேண்டுதல் நீங்க வச்சீங்கனாலே நிறைவேறும் கண்டிப்பா. அண்ணா வந்து இந்த கோவில் எந்த நோக்கத்துக்காக கட்டினார்னா, அவர் சின்ன வயசுல இருந்தே இங்க விளையாடி நிறைய ஏதோ பார்த்து பசங்களோட சாதாரண மனுஷங்கள் கூட தான் வாழ்ந்து பண்ணிட்டு வந்தது. அவர் வந்து ஒரு நிலைமைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு, ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது அம்பாளோட அருள் தான். சரி, நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு வச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லபடியா ஒரு நல்ல ஒரு இதுல வைக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு இது கொடுத்தவங்களுக்கு ஒரு பிரதிபலனா அதை நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோவிலை கட்டி எல்லாரும் பாக்குற மாதிரி அம்பாளை வச்சுட்டு போயிருக்கு. கோவில்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சிறப்பான பூஜைங்க பண்ணிட்டு வருவோம். அந்த வகையில முதல் மாசம் தமிழ் மாசத்துல பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல நம்ம பண்ற பூஜை சுயம்பு அம்பாள் வந்து உருவான அந்த இது, அந்த பூஜை வந்து இந்த வருஷம் மே 11ஆம் தேதி வருது. அதுக்கப்புறமா வைகாசி மாசம் விசாகம் முருகருக்கு பண்றோம். எல்லா சன்னதிகளும் இங்க பரிவார சன்னதிகள் எல்லாமே இருக்கு, எல்லா விசேஷங்களும் பண்றோம். மாசம் சங்கடஹர சதுர்த்தி, பிரதோஷம், கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி பண்றோம். இங்க அங்காள பரமேஸ்வரனாலே அமாவாசை தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும். இந்த கோவில்ல பௌர்ணமி பூஜையும் ரொம்ப சிறப்பா நடக்கும். எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். நம்ம கோவில் வந்து எங்க இருக்குன்னா ஆவடி செக் போஸ்ட்ல காந்தி நகர்ல இருக்கு.